அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 94வது அத்தியாயமாகிய சூரா அஷ்-ஷரஹ் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்களிலே நாம் இந்த அத்தியாயத்தின் 6வது வசனம் வரை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை நோக்கி கூறுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உமக்காக உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? வவலஅனா அன்க விஸ்ரக், உம்மை விட்டும் உம்முடைய பாவச்சுமையை நாம் நீக்கவில்லையா? அல்லதி அன்கல லஹ்ரக், அந்த பாவச்சுமை உம்முடைய முதுகை முறித்தது, அப்படிப்பட்ட பாவச்சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா? வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய நினைவை உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தவில்லையா? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்துடன் தான் எளிதானது இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்துடன் தான் எளிதானது இருக்கிறது என்ற இந்த 6 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7-8 வசனங்களில் கூறுகின்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், நபியே நீர் ஓய்வாகும் போது, ஒரு வேலையிலிருந்து விடுபடும் போது, ஃபன்சப் முயற்சி செய்வீராக, வைலா ரப்பிக்க, உம்முடைய இறைவனிடமே ஃபர்கப் ஆசை வைப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்வியல் திட்டத்தை, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கடைசி 2 வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு மட்டும் உரியது கிடையாது, நமக்கும் உரியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் உரிய வழிகாட்டுதல் தான் அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைதா ஃபரக்த, நீர் ஓய்வாகும் போது. ஃபராக் என்று சொன்னால் ஒரு வேலையிலிருந்து விடுபடுறது, ஒரு வேலையை முடிக்கிறது. அப்ப நீர் ஓய்வாகும் போது ஃபன்சப் முயற்சி செய்வீராக. அப்போ ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல மௌத்தாகிற வரைக்கும் முயற்சியிலேயே என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி என்பது 2 அடிப்படையில் இருக்கும். ஒன்று இந்த உலகத்துக்கான முயற்சி, பொருளாதார தேடல். ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உணவு தேவைப்படுது, உடை தேவைப்படுகிறது, இருப்பிடம் தேவைப்படுகிறது. நம்முடைய சொந்த பந்தங்களை, குழந்தை குட்டிகளை நம்ம கவனிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மார்க்கம் நமக்கு ஏராளமான கடமைகளை பொருளாதாரம் சார்ந்து என்ன செய்யுது, கடமையாக்கி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் நாம உழைத்தாக வேண்டும். இந்த உழைப்பு நமக்கு அவசியம். இன்னொரு உழைப்பு மறுமைக்கான ஒரு உழைப்பு. நாம மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் என்பது என்றைக்காவது ஒரு நாள் எல்லோருக்கும் முடியக்கூடியதுதான். அப்ப அந்த மறுமைக்கு இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி உழைக்கக்கூடியதுதான் மறுமைக்கான தயாரிப்பு. அப்போ இந்த 2 உழைப்பு நமக்கு என்ன செய்யறது இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபைதா ஃபரக்த, நீர் ஓய்வாகும் போது, துனியாவுக்கான விஷயத்தை நாம உழைச்சு அதிலிருந்து நாம விடுபடும் போது ஃபன்சப் முயற்சி செய்வீராக, ஆகிரத்துக்கு முயற்சி செய்வீராக. ஆகிரத்துக்காண்டி நாம உழைக்கும் பொழுது அந்த கடமை முடிஞ்ச பிறகு துனியாவிற்கு நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிரத்து துனியா 2ஐயும் சொல்லாம நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லினான், ஃபைதா ஃபரக்த, நீர் ஓய்வாகும் போது, விடுபடும் போது ஃபன்சப் முயற்சி செய்வீராக. அப்போ ஒரு சிந்தனையாளன், ஒரு மார்க்கம் தெரிந்தவர்கள், நல்ல புத்தி உடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலையும் உழைப்பிலேயே அவங்க செலவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னோம்னா, காலம் என்பது நம்ம பிரதி செய்ய முடியாத ஒன்று. நேரம் காலம் என்பது, நேரம் காலம் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வினாடி நம்மை விட்டும் கடந்து விடும் என்று சொன்னால், நம்ம அந்த ஒரு வினாடியை வீணாக்கிட்டோம், 1 மணி நேரத்தை வீணாக்கிட்டோம், ஒரு நாளை வீணாக்கிட்டோம் சொன்னோம்னா, அதுக்கு பதிலா ஒரு டயத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே முடியாது. மற்ற எதுக்குதான் நம்ம ஈடு செஞ்சிடலாம். ஒருவர்
ஒரு குழந்தையை இழந்துட்டாரு, அல்லா நாடுனா இன்னொரு குழந்தை என்ன செஞ்சிடலாம், பெற்று எடுத்துடலாம். ஒரு பெண்ணை தலாக்கு விட்டாரு, இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஒரு மாப்பிள்ளை போயிட்டா இன்னொரு மாப்பிள்ளையும் முடிச்சுக்கலாம். இதுதான் உலகத்துல உள்ள வாழ்க்கை. எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல என்ன இருக்கிற அல்லா நாடுதான் பிரதிபலன் கொண்டு வந்துடும். ஆனா நேரம் காலம் என்பது நம்ம வீட்டு போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நேரம் போகும், நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நேரம் போகும், நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நேரம் போகும், நம்ம ஓய்வுல இருந்தாலும் நேரம் போகும். நேரத்தை யாராவது பிடிச்சு நிப்பாட்ட முடியுமா? நம்ம என்ன செஞ்சாலும் நேரம் என்பது அது ஓடிக்கொண்டே இருக்கும். உலகத்துல உள்ள எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சூரியனை என்ன செய்வோம், நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னா ஒரு நிப்பாட்ட முடியுமா? அல்லது ஒரு நாளுடைய நேரத்தை நம்ம என்ன செய்வோம், 24 மணி நேரம் நமக்கு பத்தல, 27 மணி நேரம் ஆக்குவோம் ஒரு நாளை, நம்மளால முடியுமா? நேரம் என்பது என்ன செய்யும், அது ஓடிக்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கு அல்லாஹ் என்ன செய்யணும் சொல்லி தருகின்றார். நேரம் என்பது ரொம்ப முக்கியம். திருமறை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுது. குர்ஆன்ல அல்லாஹ் எதற்காண்டி காலத்தை படைத்திருக்கின்றான், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல வன்-நஹார ஹில்ஃபத்தன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவையும் பகலையும் மாறி மாறி வரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான். டெய்லி நமக்கு ஒரு இரவு போனா பகல் வருது, ஒரு பகல் போனா இரவு வருது, இப்படி வந்துகிட்டே இருக்கு. எதற்காண்டி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், லிமன் அராத ஐயதக்கர அவ் அராத ஷுக்கூரா, யார் படிப்பினை பெறுகின்றார், சிந்திக்கின்றார், நல்லுணர்வு பெறுகின்றார் என்பதற்காகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், இரவு பகலை மாறி மாறி நான் வர வச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்லியிருக்காரு. நமக்கு இரவு பகல் மாறி மாறி வருவது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் நமக்கு காலத்தின் மீது சத்தியம் பண்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் என்ன செய்றாங்க, நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், எவர்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யறாங்களோ அவங்களை தவிர. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருள் மேல சத்தியம் பண்றான்னு சொன்னோம்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பொருள் மேல சத்தியம் பண்றான். நாம அல்லாம சத்தியம் பண்ணணும். நபியா சொல்லி இருக்கிறாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவங்க சத்தியம் பண்றாங்களோ அவன் அல்லாஹ் இணை வைத்து விட்டான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருள் மேல சத்தியம் பண்றான்னு சொன்னோம்னா அது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுறோம். அப்படி பார்க்கும்போது குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்யறான். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, முற்பகல் என்பது ஒரு காலம், வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, முன்னோக்கி வரக்கூடிய இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த 10 இரவுகள் என்ன என்பதில் பல கருத்து இருந்தாலும் ஹதீஸை வச்சு நாம பார்க்கும் பொழுது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களே என்ன செய்யுது, குறிக்கிறது. அதே போன்று பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி காலத்தின் வல்லைலி இதா யக்ஷா, இரவு சூழும் போது அதன் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் அது வெளிப்படும் போது, பொழுது புலரும் போது அதன் மீது சத்தியமாக, குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை அதிகாலை பொழுதுடைய இறைவன் என்று காலை நேரத்தை பிடிச்சு அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப நேரம் என்பது நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நேரத்தை நாம இழந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, திரும்ப பெற முடியாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நேர காலங்களை ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, மரண தருவாயில ஒருத்தன் அல்லாஹ் வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யதி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு
மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழிகளை செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். என்ன செய்யுமா, மரணம் வந்த பிறகு அந்த டைம் முடிய போகும்போது அல்லாஹ்ட்ட போய், இறைவா ரப்பி லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக ஃபஅகுன் மினஸ் சாலிஹின், இறைவா கொஞ்சம் எனக்கு தாமதப்படுத்த கூடாதா, மௌத்து தொண்டக்கூடிய வந்த பிறகு எல்லாம் எனக்கு இந்த கொஞ்சம் கேட்டோம்னா இந்த கொஞ்ச காலம் எனக்கு தாமதப்படுத்த கூடாதா, ஃபஸத்தக நான் உண்மைப்படுத்தி நான் நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் அப்படின்னு அவன் செய்வான், நான் சொல்வானா. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ரப்புல் ஃபஸத்தக ஃபஅகுன் மினஸ் சாலிஹின் ஃபலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு உயிரையும் மனிதனையும் அவனுக்குரிய தவணை வந்துவிட்டு அல்லாஹ் செய்ய மாட்டான், தாமதப்படுத்தவே மாட்டான். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா, தீயவர்கள் மரண தருவாயில் இருக்கும்போது ஹத்தா இதா ஜாஅ அஹ்லஹுல் மௌத், அவர்கள் யாருக்காவது மரணம் வந்துவிடும் என்று சொன்னால் ரப்பி லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், ஏதோ எனக்கு கொஞ்ச காலம் எனக்கு என்ன செய், தாமதப்படுத்து, நான் என்ன செய்வேன், நல்லவனாக மாறி விடுவேன் அப்படின்னு அவன் அல்லாஹ்வை கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டினா, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அது அவன் சொல்லக்கூடிய வெறும் வாய் வார்த்தை. ஒரு பேச்சுக்கு சாவ கிடக்கு அவன் கேட்கலான்னு சொல்லி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அல்லாஹ் கொடுத்தாப்புல பழைய மாதிரி தான் என்ன செய்வான். ஆமா, அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா இல்லையா, அன்னைய சோத்துக்கு அப்பனை வித்துருவான்னு சொல்லி, அந்த கதை. அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணும்னு சொன்னோம்னா வாப்பாவை தூக்கி கொலை பண்ணாதான் சாப்பாடு அதை கூட செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மௌத்து நெருங்கும் போது இறைவா எனக்கு டைட்டை கொடு, நேரத்தை கொடுத்தா நான் திருந்திருவேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு அவன் சொல்லக்கூடிய வெறும் வாய் வார்த்தை, அதோட நமக்கு மௌத்து வந்துட்டா முடிஞ்சு போச்சு. வராயிரும் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரை அவர்களுக்கு பின்னால் பர்ஸஹ் என்ற திரை, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப நேர காலம் நமக்கு முக்கியம். வமா துகத்திமூ லி அன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், நீங்க உயிரோடு வாழும்போது உங்களுக்காக என்ன முற்படுத்துறீங்களோ அதைத்தான் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். மறுமை நாள்ல ரப்பனா இன்னனா சமயனா ரப்பனா அபுசல்னா, இறைவா நாங்கள் செவியுற்று விட்டோம், பார்த்து விட்டோம், திரும்ப எங்களை உலகத்துக்கு அனுப்பு, நாங்க என்ன செய்வோம், நல்லறங்கள் செய்வோம் அப்படிலாம் அல்லாஹ்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. அப்ப நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இந்த காலகட்டம் என்பது பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாம இழந்துட்டோம்னு சொன்னோம்னா திரும்ப இந்த டைமிங் நம்ம கிடைக்க, நம்ம இழக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமுமே நம்ம கிடைக்க, நம்ம இழந்த திரும்ப என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 அருட்கொடை இருக்கிறது, அதுல அதிகமான மக்கள், நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், அதிகமான மக்கள் அதுல இழப்புக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறார்கள். 2 அருட்கொடை. ஒண்ணு என்ன, அஸ்ஸஹத்து ஆரோக்கியம், வல் ஃபராக் இன்னொன்னு ஓய்வு. நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்கு நிறைய ஓய்வு இருக்கும், ஆனா ஆரோக்கியம் என்ன செய்யாது, இருக்காது. சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் தான் சம்பாதிக்க முடியும். சிலருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஓய்வு நேரத்தை ஃபுல்லா என்ன செய்வாங்க, ஓய்வு நேரம் என்ன செய்யாது அவங்களுக்கு கிடைக்காது, உழைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது, ஓய்வும் கிடைக்காது, அதை ஃபுல்லா வீணாக்கிடுவாங்க. அப்ப ஆரோக்கியம் இருந்து ஓய்வு நேரத்தை வீணாக்கினாலும் பெஸ்ட், ஓய்வு இருந்து ஆரோக்கியம் இல்லாட்டாலும் பெஸ்ட். அப்ப 2ம் சேர்ந்து கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டா, இந்த 2 விஷயத்துல மனித சமுதாயம் என்ன செய்வாங்க, ரொம்ப இழப்பிற்கு உள்ளாக்கூடியவங்களாக 99% மக்கள் இருப்பாங்க. ஒரு மூமின் அதுல விதிவிலக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மூமின் அதுல விதிவிலக்கு ஆவான். அப்ப இந்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை திட்டம், ஒரு மூமினுடைய வாழ்க்கை திட்டம் மௌத்தாவர வரைக்கும் எப்படி இருக்கணும், அதை அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஃபைதா ஃபரக்த, நீ ஓய்வு பெற்று விட்டால், துனியாக்காண்டி உழைக்கிறோமா, அதுல இருந்து ஓய்வு முடிச்சிட்டோம்னா ஆகிறது மறுமைக்கு நம்ம வந்துடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை போய் சொல்லி காட்டும் போது நம்ம ஜும்மாவுடைய தொழுகை எடுத்து பாருங்க, துனியாவையும் ஆகிரத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, இறை நம்பிக்கையாளர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீ வியாபாரத்துல இருந்தாலும் வியாபாரத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவு, அல்லாஹ்
மறுமைக்காண்டி சொல்லும் போது விரைந்து வாருங்கள், அதை வந்து நீங்க தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொழுகை முடிஞ்சாச்சு. ஃபைதா புதியத்து ஸலாம், தொழுகை முடிந்து விடும் என்று சொன்னால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பூமியிலே நீங்கள் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான் உலகத்தையும் மார்க்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றான். துனியாவை நீங்க உலக ஆகிரத்துக்குரிய உழைப்பை நீங்க செய்யுங்க, ஆகிரத்து முடிஞ்சுட்டா உலகத்துக்கான உழைப்பை நீங்க என்ன செய்யுங்க. தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அந்தந்த நேரத்துல அது என்ன செஞ்சாகணும். அப்போ அல்லாஹ் சொல்லும் போது ஜாமின் பாதியும் மலவும், அதற்கு பிறகு நபிமார்களுடைய பிறகு ஒரு கூட்டம் வந்தார்கள். அலாவு ஸலாத்த வத்தபவு ஷஹ்வாத், அவங்க தொழுகைய வீணாக்கி மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், அவங்க மிகப்பெரிய கேட்டை சந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு தொழுகை அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய கடமை, அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா பெரிய ஒரு இழப்பா. வேண்டுமென்று மண் பாத்தத்துக்கு சலாத்துல் அசல், யாருக்கு வந்து ஒரு அசல் தொழுகை வேண்டுமென்று தவறி விட்டதோ அன்னமா உத்திர அகலுவும் ஆகும், அவன் தன்னுடைய செல்வத்தையும் செல்வத்தையும் குடும்பத்தையும் இழந்தவனை போன்றவன். அவ்வளவு பெரிய பாதிப்பு ஒரு அசல் தொழுகைக்கு என்ன செய்யுது, ஒரு அசல் தொழுகையை வேண்டுமென்றே விட்டவனுக்கு உண்டாயிடும். நோன்பை எடுத்து பாருங்க, நோன்பு நம்ம காலத்துலதான் இருக்கு. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன், ரமலான் மாதத்துலதான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப அந்த ரமலான் மாதம் அந்த காலத்தை என்ன செஞ்சாகணும், நோன்பு வைத்து ஆக வேண்டும். ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள், அந்த குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள என்ன செஞ்சாகணும், ஹஜ்ஜை வந்து நிறைவேற்றி ஆகணும். பிறை 9 அரஃபாவில் தங்கணும். ஒரு ஆளு பிறை 8 போய் தங்கினா ஹஜ்ஜா ஆகுமா, பிறை 10 போய் தங்கினா ஹஜ்ஜா ஆகுமா? அப்ப எங்க எப்போ தங்கணுமோ அந்த டயத்துல செய்யும் பொழுதுதான் அந்த வணக்கங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, வழிகாட்டப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நேர காலங்கள் என்பது நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். என்ன கேள்வி ஏற்படும், உலகத்தை முடிச்சுட்டா ஆகிரத்து, ஆகிரத்தை முடிச்சுட்டா உலகம், இப்படி நம்ம தூங்க வேண்டாமா, ஓய்வெடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், ஏற்படலாம். ஆனால் நமக்கு வந்து உலகத்துக்காண்டி உழைக்கிறதுக்கும் ஓய்வு தேவை, ஓய்வு இருந்தால் தான் உலகத்துக்காண்டி உழைக்க முடியும். ஆகிரத்துக்காண்டி உழைக்கிறதுக்கும் நமக்கு ஓய்வு தேவை. நல்ல தூங்கி எஞ்சி தொழுதாதான் சுறுசுறுப்பா என்ன செய்ய முடியும், தொழ முடியும். நல்ல தேவையான அளவுக்கு சாப்பிட்டாதான் நல்ல தொழ முடியும். அப்ப இந்த ஓய்வு என்பதும் அந்த உழைப்போட சேர்ந்ததுதான். தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. வைநலி ஜசரிக்க அலைக்க ஹக்கா, நீ உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை நிம்மதியாக ஆக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஓய்வும் எதுக்குள்ளதுதான், நம்ம வந்து உலகத்துக்காக ஆகிறதுக்காக உழைக்கிறதுக்கு உள்ளதுதான். எந்த அளவுக்கு தேவையான ஓய்வு எடுத்தாக்க நம்ம கரெக்டா நம்ம சுறுசுறுப்பா தொழணும், நல்ல சிந்தனையோட தொழணும், அதுக்குண்டான ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வு நம்ம ஒன்று உலகத்துக்காக உழைப்பதற்கும் மார்க்கத்துக்காக உழைப்பதற்கும் அதற்கான ஓய்வாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த ஓய்வு என்பது ஷைத்தானிய காரியங்களை செய்வதற்கு, பாவமான காரியங்களை செய்வதற்கு, பாவமான சபைகள்ல போய் கலந்து கொள்வதற்காக அந்த ஓய்வு செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த ஓய்வையும் சேர்த்தான் சொல்றான், ஃபைதா ஃபலகத்த, நீர் வந்து ஓய்வு பெற்று விட்டார், ஒரு காரியத்தை விடுபட்டு விட்டார், பன்சப், நீ முயற்சி செய்யுங்க, துனியாக்கான முயற்சி செய்யுங்க, ஆகிறதுக்கான முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி என்பதுல வந்து ஓய்வும் சேர்த்துதான் என்ன செஞ்சிருக்கோம், உள்ளடம். நமக்கு எந்த அளவுக்கு ஓய்வு தேவையோ மார்க்கம் அனுமதித்த அளவுக்கு அந்த ஓய்வு நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி அவங்களும் பல நேரங்கள்ல ஓய்வா இருந்திருக்கிறாங்க, ஜாலியா இருந்திருக்கிறாங்க. வீணாக கழிப்பதல்ல, மார்க்கத்துக்காக உழைப்பதற்கு, துன்யாக்காண்டி உழைப்பதற்கு உள்ள ஓய்வு நமக்கு என்னது அவசியம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை திட்டம் மௌத்தாவத வரைக்கும் துனியாவுல வந்து நம்முடைய திட்டம் எப்படி இருக்கணும், துனியாவுக்காக நமக்குள்ளே சம்பாத்தியம் உழைப்பு, ஆகிறதுக்காக நமக்குள்ள உழைப்பு, அதற்கு தேவையான ஓய்வுகள் நம்முடைய அந்த அந்த அடிப்படை தான் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு டூர் போறாங்க வச்சுருங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நம்ம டூர் போறோம் எதுக்கு, அந்த அப்படி நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லா இருந்தா தான் நம்ம இறைவனுக்காக உள்ள உழைப்புகளை சரியா செய்ய முடியும்.
ஆகிரத்துக்கான துனியாக்கான உழைப்புகள் சரியா செய்ய முடியும். எல்லாம் டூர் போறோம், எதுக்குப்பா போறீங்க? உலகத்தை அனுபவிக்கணும். அப்படி ஆகிரத்தை மறந்து துனியாவை மறந்து உலகம் தான் கதின்னு போற வச்சுக்கிடுங்க, நமக்கு ஆகிரத்தும் போயிடும், துனியாவும் என்ன செஞ்ச நாசமாயிடும். அப்ப எல்லா இன்பங்களும் ஒன்று ஆகிரத்துடைய நோக்கத்துக்காகவும் துனியாவுடைய நோக்கத்தான். துனியாவை விட ஆகிரத்து நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வாழ்க்கை திட்டத்தை வந்து எல்லாம் நமக்கு என்ன செய்யும் தான் சொல்லி தரீங்க. வயலா ரப்பிக்க பரகம். அடுத்து 8வது வசனம் கடைசியா எல்லாம் முடிக்கின்றான். நம்ம துனியாவுடைய செயல்களா இருந்தாலும் சரி, நாம செய்யறதுக்கு முன்னாடி அல்லாட்ட உதவி கேட்கணும். எல்லாம் நான் உழைக்க போறேன், எனக்கு இந்த உழைப்பு நீ என்ன செய், பலனுள்ளதாக எனக்கு நீ ஆக்கி வை. உழைத்து முடிச்சிட்டோம். உழைத்து முடித்த பிறகு அல்லாட்ட வந்து இறைவா இதற்குரிய கூலி எனக்கு தந்துடு, நிரப்பமாக ஆக்கி விடு, எனக்கு இதுல பறக்க செய். அதே போன்று ஆகிறதுக்காண்டி நம்ம வர்றோம், எல்லாம் நான் தொழ போறேன், என்னுடைய தொழுகையை வந்து இஹ்லாஸாக உன்னுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி எனக்கு ஆக்கி வை. தொழுது முடிச்சிட்டோம், நோன்பு வச்சு முடிச்சிட்டோம், நல்லறங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாம் இதற்குரிய கூலிய எனக்கு முழுமையாகத்தான். அப்ப நம்ம எந்த காரியத்திலையும் யார்கிட்ட நம்ம ஆசை வைக்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம செய்யணும் ஆசை வைக்கணும். நம்முடைய ஈமானிய பலவீனம் என்ன? கடைசியாக நம்ம அல்லாமல் என்ன செய்யணும், ஆசை வைக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவலி வருது, நமக்கு மார்க்கம் வந்து மருத்துவ மாத்திரை போட சொல்லுது, ஓதி பார்க்கவும் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் நடிகர்களாக சொல்லித்தான் துவாக்களை பயன்படுத்துறோம்? அதெல்லாம் எங்க கேட்க போகுது? அதெல்லாம் துவா ஓதி தலைவர் தைரியமா தலைவலி உடம்புல வலிக்கிற சூழல சொல்றாங்க. உடம்புல எங்கேயாவது வலிச்சதுன்னா அந்த இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லா 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 அப்படி 3 தடவை சொல்லி அவுது பில்லாஹி வ குத்ரத்தி மின் ஷர்ரி மா அஜீது வ உஹாதிர். நம்முடைய உண்மையான இறைவா, நான் எந்த வேதனையை பெற்றுக் கொள்கிறேனோ, எது என்னை அச்சுறுத்துகிறதோ அந்த துன்பத்திலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். குழந்தை திடீர்னு தூக்கத்தை நடக்குது, ரசூலா ஃபலக் நாஸை வச்சு ஓதி பாருங்கிறாங்க. நைட்டு தூங்கும் போது டெய்லி கிப்லா முன்னோக்கி உட்கார்ந்து நம்ம கையில ஊதி குழுவல்ல ஃபலக் நாஸை ஓதி உடம்பு ஃபுல்லா தடவுறது. அந்த மாதிரி 3 தடவை செஞ்சுட்டு தூங்கணும்னு சொல்றாங்க. ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கிட்டோம்னா விடியிற வரைக்கும் ஷைத்தானுடைய பாதிப்பு நமக்கு இருக்காது. மலக்கு என்ன செய்வாங்க, பாதுகாப்புக்கு இருப்பாங்க. எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. ஏராளமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு மார்க்கத்தில் நம்முடைய துனியாவுக்காகவும் ஆகிரத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு. எத்தனை பேர் நம்ம சமுதாயத்துல வந்து, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல நம்முடைய ஈமான் வந்து ரொம்ப பலவீனமான ஈமான். அது எத்தனை பேர் நம்பி நம்ம செய்யணும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட நம்ம நாடணும். அல்லாஹ் சொல்லி கேட்டோம், ஃபைலா ரப்பிக்க ஃபர்கம். ஒரு சின்ன கல்லு தட்டிட்டா, எல்லாம் எனக்கு தட்டிட்டு நீ தான் ஷிஃபா தரணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வைதா அஸாபத்துஹு முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவங்களிடமே திரும்பி செல்லக்கூடியவர். அப்ப நம்முடைய உலக ரீதியிலான உழைப்புகளுக்கும் மார்க்க ரீதியிலான ஆகிரத்துக்கான உழைப்புகளையும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம யாரைத்தான் நாடணும், அல்லாஹ்வை தான் முதல்ல நாடணும். நம்ம எல்லாம் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்லாம் போய் அவர் பெரிய டாக்டர் போகக்கூடாதுன்னு சொல்லலை, எந்த ஸ்பெஷலிஸ்டையும் போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம யாரை நாடணும், அல்லாஹ்வை நாடணும். ஆனா நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய ஈமானிய பலவீனம் என்ன? எல்லாம் முடிஞ்சு அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டா நல்லா துவாச்சு என்ன செய்யறது, கையை பிடிச்சிட்டான் டாக்டர் அப்படி நம்ம பேசுறோம். இது கிடையாது. ஒரு உண்மையான ஒரு மூமின் நம்முடைய ஈமானிய வழியிலே நமக்கு எப்படி வரணும், எந்த ஒன்றையுமே நம்முடைய இறைவன் மேல நம்ம ஆசை வைக்கணும். ஒரு டாக்டர் சீட்டு மருந்துகளை தந்தா கூட அல்லாஹ் நான்னா தான் என்ன செய்யும், நடக்கும் நம்பிக்கை. ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட இறைவன் தான். அதுவும் அந்த ஈமான் நம்ம கிட்ட உறுதியாக வர வேண்டும். நம்முடைய உலக உழைப்பிலும் சரி, மறுமை உழைப்பிலும் சரி, அதற்கான கூலியை வந்து அல்லாஹ் கிட்ட தான் நம்ம ஆசைப்படணும். அதான் ஃபைலா ரப்பிக்க, உங்களுடைய இறைவனிடமே ஆசை வைக்கிறார். இந்த கூலி பெறுவதற்கு அல்லாஹ்வை தவிர கூலி தருவதற்கு வேற யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, ஆசை. இறைவன் ஒருவன் தான் நாம் தவக்குள் வைப்பதற்கு, ஆசை வைப்பதற்கு தகுதியானவன். அதை மற்றவங்க மேல வைக்கும் பொழுது, இறைவனை போன்று மற்றவங்க மேல வைக்கும் போது அது என்ன செஞ்சிடும், இணை வைப்பாக ஆகும். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் சொல்லி உமைய தவக்கல்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை உண்மையிலே பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தியே தீர்வான். மின் ஹைசுலா யஹ்தசிப். அவர் அறியாத விதத்தில்
அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அப்ப இந்த இரண்டு வசனங்களும் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிட வேண்டும். நம்முடைய காலம் என்பது நமக்கு பொன் போன்றது சொல்லுவாங்க. பொன் போன்றது கிடையாது. பொண்ணை இழந்துட்டா கூட திரும்ப என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அது எந்த நோக்கம் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் புதன் என்பது ஒரு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம இழந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, திருமணம் செய்ய முடியாது, அதை நாம பெற முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து இந்த வாழ்க்கை திட்டத்தை இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் எப்படி நமக்கு வாழ்க்கை திட்டத்தை அமைத்து தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இதோட இந்த சூரத்து ஷரஹுடைய விரிவுரை நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து சூரத்து துஹாவுடைய விளக்கங்களை நம்ம செய்வோம், பார்ப்போம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா